நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் சும்மா சொல்லலனே, வேணும்னா இதை திறந்து பாருங்க. ஆமா ஆமா, இவர் குபேரன் பேரன் தங்க பொக்கிஷத்தை கொண்டு வந்து கொட்டுறாரு. ஆளப்பாரு எப்படி காட்டியிருக்கான். அண்ணா, இது ஒரிஜினல் தங்கம். ஒரிஜினலா? தங்க காசு ஒரிஜினல். நான் லட்சாதிபதி, நான் பணக்காரன், மாயாண்டி பணக்காரன் ஆயிட்டான். மாயாண்டி பணக்காரன் ஆயிட்டான். அண்ணே, ஐயா, இந்த மாயாண்டி பணக்காரன் லட்சாதிபதி. அண்ணே, பாலு. என்னது? ஓ, பாலா? பாலு உங்களுக்கு எவ்வளோப்பா வேணும்? அண்ணே, எவ்வளோ வேணும்னு கேட்ட? இதோ இந்த குடம் நிறைய வேணும். ஆமா, இது எதுக்குடா இந்த குடம் நிறைய பால்? உங்க வீட்டுல என்ன விசேஷமா? இல்லன்னா இந்த பால்ல குளிக்க போறியா? குளிக்கிறதுக்கு இல்ல, இவன் எலிக்கு குடிக்கிறதுக்கு. என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கல. எலிக்கா? ஆமா, இவன் எலி வளர்க்கறான். இல்ல, என்னோட எலி இல்ல, பிள்ளையாரோட எலி, அவரோட வாகனம். என்னடா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இவன் ஒரு எலிய வளர்க்கறான், அந்த எலிக்கு குடிக்கதான் இவ்ளோ பால் வாங்குறான். எலி குடிக்கவா இவ்வளவு பால்? அதுவும் சுத்தமான சுவையான பசும்பால். அதுவும் அந்த தக்குனூண்டு எலியா குடிக்க போகுது. அது தக்குனூண்டா இருந்தாலும் அது சாதாரண எலி இல்ல, கணபதியோட வாகனம். அதுக்கு அவர் பால் வாங்க சொல்லி பிள்ளையாரு தான் எனக்கு இந்த தங்க காசு கொடுத்தாரு. யாரு? பிள்ளையாரா? ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு. இதுங்க ரெண்டும் இழிச்ச வாங்கிதான் வசமா என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாங்க. அநேகமா இந்த தங்கத்தை கூட எங்கிருந்தோ திருடிக்கிட்டு தான் வந்திருக்கணும். இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுறக்கூடாது. என்னென்ன யோசிக்கிறீங்க? பால் கொடுங்க. இதோ தரேன். உங்களுக்கு பால் தானே வேணும்? இதோ பால், நல்ல சுத்தமான சுவையான பால். உங்க வீட்டு எலிக்காக தானே வாங்குறீங்க. இத குடிச்சு உங்க எலி உடம்ப தேத்திக்கிட்டோம். இருங்க, மனுஷனுக்கே ஊத்துறேன், எலிக்கு ஊத்த மாட்டேன்னா? ஐயோ அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? ஒரு குடம் பாலுக்கு தானே நீங்க காசு வாங்குனீங்க? ஆமா. உங்ககிட்ட கணக்கு கூட கேட்காம தானே காசு கொடுத்தோம். ஆமா ஆமா. அதுவும் சாதாரண காசு இல்ல, தங்க காசு. அதுக்கப்புறமும் நீங்க இந்த பால்ல தண்ணிய ஊத்துறது ரொம்ப தப்புன்னு. அடிங்க, தப்பா? எது தப்பு? யாரு வீட்டு தங்க காசை திருடிட்டு வந்தீங்களோ அது தப்பு இல்ல? திருடுனதா? நாங்க அப்படிப்பட்டவங்க இல்ல. இல்லன்னா எப்படி உங்க கைக்கு இவ்வளவு தங்க காசு வந்துச்சு? யாராவது பால் வாங்குறதுக்கு தங்க காசை கொடுத்து அனுப்புவாங்களா? இது நாங்க திருடின காசு இல்ல, கணபதியோட காசு. அவர்தான் தன்னோட வாகனத்துக்கு பால் வாங்க கொடுத்து அனுப்பினாரு. ஆமா, கணபதி நேர்ல வந்து அவரோட எலிக்கு பால் வாங்குறதுக்கு உங்க கையில தங்க காசை கொடுத்தாரு. போடா புழுதா, பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு இல்ல. உன் கதையை நம்புறதுக்கு என்னன்னா முட்டாள்னு நினைச்சியா? சொல்லுங்க, இத வீட்ல இருந்து திருடுனீங்களா அல்லது கோயில்ல இருந்தே அடிச்சுக்கிட்டு வந்துட்டீங்களா? எங்க இருந்துன்னு சொல்லுங்க. ஐயோ, நான் இது திருடல, சத்தியமா இது கணபதியோட காசு. அது போலதான் இதுவும் கலப்படம் இல்லாத சுத்தமான பால். இந்தா புடி. என்ன இது? ஏய், வாய மூடு.
திருட்டு பசங்களா, உங்க காசுக்கு நான் பால் கொடுத்தாச்சு. இனிமே அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஏரியாவுக்கு வந்தீங்க தொலைச்சிருவேன். யாருகிட்ட உள்ள யாரு பால் குடிக்குதுன்னாங்க, இப்ப பாலை எலி குடிக்குதான். யாருகிட்ட? இந்த மாயாண்டி கிட்டயா? மாயாண்டி கிட்ட. தங்க காசும் போச்சு, நல்ல பாலும் கிடைக்கல. இதாவது கிடைச்சதே. இது பாலுன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த எலி இந்த பாலை குடிக்குமா என்ன? அவரு ஏமாத்திட்டேன்னு நினைச்சு புள்ளியார் என்கிட்ட கோச்சுப்பாரா? ராம், அந்த கதையெல்லாம் இருக்கட்டும். நீ இந்த பாலை அந்த எலிக்கு கொடுத்து பாரு. மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் பாப்போம். எங்க அவரு? பாலு. இதாடா பாலு. தண்ணில பாலோட நிறத்தை கலக்கி எடுத்துட்டு வந்து வச்சா அத பாலுன்னு நம்புறதுக்கு நான் என்ன முட்டாளா? நான் ஒரு தேவலோக பிறவி. என்னையே ஏமாத்த பாக்குறியா? நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. இது நான் காசு கொடுத்து வாங்கின பால். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். பொய் சொல்றியா? உன்னோட விளையாட்டே என்கிட்ட வேண்டாம். உன்னை நான் சபிச்சிடுவேன். பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் ஒண்ணும் உங்களை ஏமாத்தல. இது நான் காசு கொடுத்து வாங்கின பால். கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். பொய் சொல்றியா? உன்னோட விளையாட்டே என்கிட்ட வேண்டாம். உன்னை நான் சபிச்சிடுவேன். ஐயோ வேண்டாம், எனக்கு சாபம் கொடுக்காதீங்க. நான் சொன்னதெல்லாம் உண்மை. அது புள்ளியாரப்பனுக்கு தெரியும். அப்படியா? அப்ப இனி என்ன பண்ணலான்னு என்னோட பகவானே சொல்லட்டும். விநாயகப் பெருமானே, உங்க பக்தன் என்னை ஏமாற்றி விட்டான். இவனுக்கு தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். வாருங்கள், வாருங்கள். விநாயகப் பெருமானே, சரணம் சரணம். வாழ்க நண்பா. உங்களுடைய பக்தன் என்னை அநியாயமாக ஏமாற்றி விட்டான். என்னை இவ்வாறு ஏமாற்றினால் நான் எப்படி வாழ்வது? நீங்களே சொல்லுங்கள் பகவானே. தக்க தண்டனை கொடுக்க வேண்டும். ஏமாற்றினார்களா? யார் உன்னை ஏமாற்றியது? இதோ இவன்தான் உங்கள் அருமை பக்தன். ராம். இவன் சொல்றது உண்மையா? எனக்கு எதுவும் தெரியாது புள்ளையாரே. இது ஒரு பதிலே இல்ல. இல்ல புள்ளையாரே, நான் சொல்றது சத்தியம். உங்க வாகனத்துக்கு பால் வாங்க நீங்க கொடுத்த காசை நான் அந்த பால்காரனுக்கு கொடுத்தேன்.
இது நல்ல பாலுன்னு சொல்லி அவன் தான் கொடுத்தான். இதுல பாலே இல்ல, பூரா தண்ணி தான். நல்ல தண்ணி கூட இல்ல, சாக்கடை தண்ணி. என் நண்பன் சொல்றது உண்மையா? பால்காரன் பால்ல நிறைய தண்ணிய சேர்த்தான். அத பார்த்தும் கூட நீ அவனை தடுக்கவே இல்லையா? நான் தடுக்க பார்த்தேன், ஆனா நான் எவ்வளவு சொல்லியும் அந்த ஆளு கேட்கல. காசு கொடுத்ததானே நீ பால் வாங்கின? ஆமா. அதுக்கப்புறமும் அவன் உன்னை ஏமாத்துனத நீ வேடிக்கை பாத்தியா? அவனை தடுக்க பார்த்தேன் பிள்ளையாரே, ஆனா நான் ஒரு சின்ன பையன் தானே. நான் சொல்லி அவர் கேட்கல. நீங்க தந்த காசை நான் திருடிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன மிரட்டினா. என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு சொல்லி பயமுடுத்துனா. நீ தப்பு ஒண்ணும் பண்ணலையே, அப்புறம் எதுக்கு அவனுக்காக பயப்படணும்? அவன் என்ன மிரட்டினப்போ நான் பயந்து போயிட்டேன். அவன் என்ன மாட்டி விட்டுட்டான். என்னை காப்பாத்த யாரு இருக்கா? என்னை காப்பாத்த என் அப்பா கூட வரமாட்டாரு. நான் வருவேனே. என்னோட நண்பனுக்கு உதவி செய்ய போனவன ஒருத்தன் ஏமாத்திட்டான். அத பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருப்பேனா? அவனை சும்மா விடக்கூடாது ஸ்ரீ கணேஷா. அவனுக்கு நீங்க தான் சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். நானா? எதுக்கு? என்ன ஏமாத்துனா வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன்னு இப்பதானே சொன்னீங்க. நான் அப்படி சொன்னது உண்மைதான். இப்ப கூட நான் அதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் எதிரி எனக்கும் எதிரிதான். ஆனாலும் அதர்மத்துக்கு எதிராக போர் புரிய வேண்டியது மனிதனின் கடமை. யுத்த பூமியில் அர்ஜுனனிடம் கிருஷ்ணன் சொன்னது போல் உன் தர்மத்தை நீ செய். தர்மத்திற்காக போர் புரியும் மனிதனின் கையில் ஆயுதமாக நான் இருப்பேன். உன்னை ஏமாத்துனவன் கிட்ட நியாயம் கேட்டு போராட வேண்டியது உன்னோட பொறுப்பு. அவன் உன்கிட்ட இருந்து ஏமாத்தி பறிச்சது ஏன் பணம். அதை எனக்கு திருப்பி வாங்கி கொடுக்க வேண்டியது உன் பொறுப்பு. கணேஷா, இனி நேரத்தை வீணாக்காம போ. அவன் கிட்ட என் பணத்தை கேட்டு வாங்கு. அவன் கொடுக்கலனா அந்த கேள்விக்கு இடமே இல்லை. போய் என் பணத்தோட திரும்பி வா. மூணு 4 $5. $1 குறைஞ்சது 1.5 சவரனாவது தேரும். 1.5 சவரன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபாய். அப்படி $5. அப்போ இந்த $5 விலை கடவுளே 1.5 லட்சம் ரூபாய். ஒரு டம்ளர் பாலுக்கும் 2 லிட்டர் தண்ணிக்கும் கிடைச்ச விலை 1.5 லட்சம் ரூபாய். இந்த நாள் என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாள். 2 கழுதைங்க என்ன தேடி வந்து கொஞ்சம் பால் தண்ணிக்கு விலையா இவ்வளோ தங்கத்தை எனக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆண்டவா, தினமும் இது போல கழுதைகளை நீ என் கண்ணு முன்னால கொண்டு வந்து நிறுத்தப்பா. கடவுள் உண்மையிலேயே இருக்காய்யா. முதல்ல இந்த வண்டியை விற்கணும். என்னடா ஏன் திரும்ப வந்த?
எனக்கு என்னோட கோல்டு காயின் வேணும். என்னது? என்ன சொன்ன? எனக்கு சரியா கேட்கலையே. பால் வாங்க அந்த காயினை நான் உங்க கையில கொடுத்தேன். இப்ப அது எனக்கு திரும்ப வேணும். நீ கொடுத்த காயினா? ஆமா. அப்ப நான் கொடுத்த பால், அந்த பாலுக்கான விலையாத்தானே நீ அந்த காயினை கொடுத்த? காயினா? காயின். அவன் சொல்றதும் சரிதானே. பாலுக்கு விலையாதானே நான் அவன்கிட்ட காயினை கொடுத்தேன். அதுக்கு அவன் நமக்கு பால் தரலையே ராம், தண்ணியே தானே தந்தான். ஒரு குடம் தண்ணிக்கு யாராவது 5 தங்க காசுகளை கொடுப்பாங்களா? நீங்க எனக்கு பால் தரலையே, வெறும் தண்ணியே தானே தந்தீங்க. அதுவும் சாக்கடை தண்ணி. அந்த கன்றாவிக்கு விலையா உங்களுக்கு தங்க காசு கேக்குதா? அப்படி போடு. என்னடா நான் விக்கிற சுத்தமான சுவையான பசும்பால குறை சொல்றியா? இந்த ஊர்லயே என்ன மாதிரி சுத்தமான பியூர் பசும்பால விக்கிறவன் எவனுமே கிடையாது, தெரியுமா? என் வாகனம் சொன்னத சொல்லு. எலி, நம்ம எலி. என்னடா எலி? யார் இருக்காங்க உன் பின்னாடி? என்னடா நீ எப்ப பார்த்தாலும் பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்க? ஏதாவது சொல்றதா இருந்தா என் மூஞ்ச பார்த்து சொல்லுடா. ஸ்ரீ கணேஷா, அந்த ஆளுக்கு கோபம் வருது. அதுக்கு என்ன, உன் பின்னாடி தான் நான் இருக்கேனே. சொல்ல வேண்டியதெல்லாம் தைரியமா சொல்லு. ஏய், என்னடா என்ன நோண்ட பாக்குறியா? என் பாலுக்கு என்ன குறை? சாக்கடை தண்ணின்னு சொல்ற? கேளு, அவன் நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்க வேண்டியதெல்லாம் கேளு. தைரியமா கேளு. கணேஷா, நீ கேளுடா. நீங்க கொடுத்தது பாலே இல்ல, வெறும் சாக்கடை தண்ணி. அந்த எலி கூட உங்க பாலை குடிக்கல. பால 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 கணபதி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எந்த எலிடா பாலை குடிக்கும்? எலின்னா கிழங்க சாப்பிடும். எலிக்கு பாலை கொடுத்தது உன்னோட தப்பு. ஏண்டா அதுக்கு ஏண்டா என்ன திட்டுற? என்னோட சுத்தமான பாலை என்னத்துக்குடா குறை சொல்ற? இங்க பாருங்க, இதெல்லாம் என்கிட்ட சொல்லி பிரயோஜனமே இல்ல. நீங்க செஞ்சது தெய்வ குத்தம். பிள்ளையாரோட எலிக்கு தான் நீங்க சாக்கடை தண்ணியை கொடுத்திருக்கீங்க. கணபதியோட கோவம் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அநியாயமா நீங்க பணத்தை திருடி இருக்கீங்க. அதை திருப்பி வாங்கிட்டு வர அவரு சொல்லிருக்காரு. யாரு? பிள்ளையாரா? ஆமா, பிள்ளையாரே தான். எப்ப சொன்னாரு? இப்ப கூட சொன்னாரு. எங்க இருந்துடா சொன்னாரு? இதோ இங்க இருந்து. இப்பவும் என் கூடவே இருக்காரு. தேவையில்லாம லூசு கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். டேய், லொள்ளு பண்ணாம இங்க இருந்து போடா. பிள்ளையாரோட பணத்தை திருப்பி தந்துடுங்க, நான் இங்க இருந்து போயிடுறேன். இல்லன்னா நீ போக மாட்ட. இல்ல, பிள்ளையாரோட தங்கத்தை வாங்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன். ஓஹோ, வாங்காம நீ போக மாட்டியா? போக மாட்டேன்னு சொல்லு. தைரியமா சொல்லு. என்னடா பிள்ளையார்கிட்ட கேட்டியா? கேட்டேன். என்ன சொன்னாரு உன் பிள்ளையாரு? பாயிண்ட் கிடைக்காம இங்க இருந்து போக மாட்டேன்னு சொன்னாரு. ஓஹோ, அப்படியா? அப்ப இந்த புடிச்சுக்க. கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சா? இனி நீ எங்கேயும் போக வேண்டாம், அங்கேயே கடை. பிள்ளையாரோட காசை திருடது நான் இல்ல, நீ. பிள்ளையாரு கொடுத்து விட்டதுன்னு அங்க காசை திருடிட்டு வந்த திருட்டு பயல. இனி என் கண்ணு முன்னால உன்னை பார்த்தேன், கொலை பண்ணிருவேன். கொலை. ஜாக்கிரதை. பிள்ளையாரப்பா, பாத்தீங்களா? நான் அப்பவே சொன்னனே, நான் சின்ன பையன், அவன்லாம் என் பேச்ச கேட்க மாட்டான். இப்ப நீங்களே பாத்தீங்களா? பார்த்தேன், எல்லாத்தையும் பார்த்தேன்.
என் பக்தனை அவன் ஏமாத்தினதையும் பார்த்தேன். தன் காலால மிதிச்சதையும் பார்த்தேன். விநாயக பக்தனை தாக்குனவன் விநாயகனையே தாக்கியிருக்கான். பிள்ளையார் பணத்தை திருடினவன் தன்னோட ஐஸ்வர்யத்தையே இழந்து விட்டான். நீ என் கண்ணு முன்னாடியே என் நண்பனை அடிச்சிருக்க. அதுக்கான தண்டனைய இப்பவே அவனுக்கு நான் திருப்பி கொடுக்கலனா நம்ம நட்புக்கு என்ன அர்த்தம்? பகவானே, பகவானே, ராம் எனக்கு பால் கொடுத்தவன், எனக்காக அந்த திருடன் கிட்ட சண்டை போட்டவன், ராம மிதிச்ச அந்த துரோகிய நான் பழிக்கு பழி வாங்குவேன். உத்தரவு கொடுங்க பகவானே. போ, அவனுக்கு ஏமாத்தப்பட்டவனோட வேதனைய என்னன்னு காட்டிட்டு வா. உத்தரவு பகவானே. போ, அவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக்கொடு. என்னாச்சு? ஐயோ, ஆஹா, நாசமா போச்சு. டேய், இது ஓ மேலதானா? உன்னை இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன் பாரு. என்னடா லொல்ல? இது உன்னோட வேலை தானே? இல்ல, நான் இல்ல, இது பிள்ளையாரோட வேலை. பிள்ளையாரா? அது சரி, இன்னையோட உன் பிள்ளையார் கதைய முடிச்சு காட்டுறேன். ஐயோ, பிள்ளையாரே பயப்படாத ராம், உன் கூட தான் நான் இருக்கேன்ல.